புதுவரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் முடிவு நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு 15 நாட்கள் தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. அதிமுக வட்டாரத்தில் மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு, ஒரு முணுமுணுப்பு ஏற்பட்டிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி மத்தியில் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், பாஜக கூட்டணியிலே இருக்கலாம், வெளியே வர வேண்டாம். அப்போ தான் நம்ம அதிமுக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு கட்சியாக நம்ம தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்க முடியும். திமுகவை எதிர்த்து போட்டி போடக்கூடிய அளவில் நம்ம இங்கே இருக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன பாஜகவிலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல அப்படின்னு மூத்த தலைவர்கள் எல்லாம் தற்போது முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சரி, அப்படிதான் பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டோம். சரி, அப்படியாவது நம்ம மெகா கூட்டணி அமைச்சுமா, ஒரு பெரிய மெகா கூட்டணியை அமைச்சு ஒரு பெரிய சரித்திரத்தை படைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நம்ம மாற்றி காட்டுவோம். புரட்சித் தலைவி அம்மா இல்லாத இந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வெற்றிடம். அந்த இடத்த நம்ம எப்படியாவது தக்க வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற போது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு கோட்டையை விட்டுட்டாரு. இது இந்த தேர்தல் நமக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு முணுமுணுப்பும் சலசலப்பும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் தான் தற்போது பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு விரைவில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒரு சில பேர் அமித்ஷாவுடன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும், தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தல் முடிவு வர இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் சரி, மூத்த தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுடன் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல் கொண்டிருக்க இந்த நேரத்தில் எடப்பாடிக்கு ஒரு இடியாகவும் ஒரு டென்ஷனை கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது எல்லா ஊடகத்திலையும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. பாஜக ஒரு 6லேருந்து 7 இடங்களை கண்டிப்பாக வெல்லும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிற நேரத்தில் அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எடப்பாடிக்கு ஒரு இடியான ஒரு செய்தியாக தான் இருக்குது. அம்மா இருந்த நேரத்தில் தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், மூத்த தலைவர்கள்லாம் எப்படி வேகமாக செயல்பட்டு தீவிரமான வேலையில் ஈடுபட்டாங்களோ, ஆனால் அதுபோல் இப்போ வேலை செய்யலை. அம்மா இருந்தபோது செஞ்சிருந்த மாதிரி இப்போ செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம பறிச்சிருப்போம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அதிகமாக நம்ம உருவாக்கி இருக்கலாம். ஆனால் தற்போது அது மிக அளவில் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சலசலப்பு அதிமுக வட்டாரத்துக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய தகவலாக பார்க்க முடிகிறது. தேர்தல் முடிவு அதிமுகவுக்கு சாதகமாக வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அது கிரெடிட் தான். சப்போஸ் ஒரு தேர்தல் முடிவில் ஒரு சுணக்கமோ இல்லை ஒரு பின்னடைவோ, பல இடங்களில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்த தொகுதி கூட கைவிட்டு போனாக்கா மூத்த தலைவர்கள் நிச்சயமாக அதிருப்தி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவில் ஒரு மாற்றம் வருவதற்கோ, இல்லை தலைமையை மாற்றுவதற்கோ, இல்லை மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவதற்கும் இந்த தேர்தல் முடிவு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிப்பதற்கும், தலைமை பொறுப்புல இருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்புகள் கூடுமா இல்லை குறையுமா, சாதகமாக இருக்குமா என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.